இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, ராஜ்நாத் சிங் சரி, ஜெய்சங்கரும் சரி, நிர்மலா சீதாராமனும் பிரதிதினம் காலை மாலை இரவு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பில் அவர்கள் பேசுகிறார்கள். உலக போர் வந்து விட்டது, அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் அதை ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். மக்கள் தானேங்க மத்திய அரசு, மக்கள் தானேங்க ஸ்டாலின். மக்களுக்கு எதிராக ஸ்டாலின் போல தூக்கி எறியப்படுவார் பதவியில் இருந்து. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் மக்களால் தானே நரேந்திர மோடி நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறார். வேற மு.க. ஸ்டாலின் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், இன்ப நிதியை கொண்டு உட்கார வச்சிட்டார் முன்னாடி. திமுக அலங்கோலம் இருக்கு பாருங்க. 5 சீட் வாங்கிக்கிறேன்னு விட்டாங்களே, 8 சீட் வாங்கிட்டாரு மிஸ்டர் திருமாவளவன். 5 சீட் வாங்கின சிபிஎம். நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஷாமலாவோட. அதுல நீங்க கிண்டல் பண்றீங்க, நான் ஒரு கிண்டல் பண்றேன். இந்த அபோவ் த டேபிள் 5, பிலோ த டேபிள் 25 கோடியா கேட்க மாட்டாங்களா? 15 கோடி வாங்கினாங்கல்ல சிபிஎம். திருமாவளவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? பிலோ த டேபிள், அபோவ் த டேபிள். அதெல்லாம் திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்குமா? நாடாளுமன்றத்தில் ஓம் பிர்லா சபாநாயகருக்கு எதிர அவர் பெஞ்சு மேல மேஜை மேல ஏறி நின்று நடனம் ஆடுகிறார். ரூல்ஸ் புக், கான்ஸ்டிடியூஷன் புக் எல்லாம் கிழித்து எறிகிறார். அவ்வளவு பெய்யக்கூடிய ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய மாக்களி தாக்குதலை பற்றி பேசாதீங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலையா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நமஸ்காரம் ராமகிருஷ்ணன். நமஸ்காரம் சார். நாடாளுமன்றத்தினுடைய இடங்களை அதிகப்படுத்துவதற்கான முனைப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாக வரும் தகவல்கள் இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மை காரணம் என்ன என்று கேட்டால், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் 50% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டில் 39 இருக்கு, இன்னும் 20 சீட் கொடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாட்டில் 59 சீட் தான் லோக்சபாக்கு இருக்க போகுது. அதே மாதிரி யூபி 80 இருக்கு, இப்போ 120 ஆயிடும். எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வரைபடம் தங்களுக்கு அனுப்புகிறேன். அதை தினமலர் உரைகள் நேயர்களுக்கு போட்டு காண்பிக்கவும், அதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளலாம். எப்படி 816 டோட்டல் சீட்ஸ் வரப்போகுது, 543 மீதி இருக்கக்கூடிய 200 வந்து கண்டிப்பாக பெண் எம்பிக்கள் இருப்பார்கள். 2029 கொண்டு வர வேண்டும் என்று நரேந்திர மோடியினுடைய திட்டம். இது வளர்ச்சிக்காகவா அல்லது எதை மனதில் வைத்துக் கொண்டு நரேந்திர மோடியுடைய அதிரடி திட்டம் இருக்கிறது? மாநில கட்சிகள் ஒழிப்பேன் என்று சொன்னார். முதலில் காங்கிரஸ் முக்த் பாரத் என்றால் காங்கிரஸுக்கு காணாம போயிடுச்சு, பெருங்காய டப்பா போயிடுச்சு. இப்ப மாநில கட்சிகள்லாம் வச்சிருக்காரு. மாநில கட்சிகளே அது செங்கோட்டையிலிருந்து பேசும்பொழுது கூட மாநில கட்சிகளும் கரப்ஷனும் ஈக்குவல், 2 பேரும் பண்றாங்கன்னு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, உத்தவ் தாக்கரே, காஞ்சிராமனுடைய அதாவது மாயாவதியினுடைய மருமகன் பேற்று, அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருமன் கட்சி. நிதிஷ்குமார் ஆல்சோ we can include that, no problem. டிடிபி, ஒய்.எஸ். ஜெகன் ரெட்டி எங்க இருந்தாலும் சரி, அவள்லாம் அடிபடுவாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒருவேளை மு.க. ஸ்டாலினுடைய மகன், மு.க. ஸ்டாலினுடைய பேரன், இவர்கள் எல்லாம் 2029 ஒதுக்கப்படுவார்களா? பெண் எம்பிக்கள் அதிகமாக வந்துட்டா அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியத்துவம் குறைந்து விடுமா? இதையெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்களா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல இப்பொழுது மேற்குடி மக்கள், குறிப்பாக பிராமணர்கள், அந்தணர்கள் மற்றும் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். யூஜிசியில வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. யூஜிசி ரெகுலேஷன்ஸ்லாம் அப்போஸ் பண்றாங்க. வேற இந்த பேக்ரவுண்ட்ல பண்ணாரா? எப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணும் போது ஏதோ ஒரு இது இருந்தது, ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்த போது ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருந்தது. இப்போ பால்கோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் பண்ணத்துல நன்னா ஜெயிச்சாங்க. Now why he is bringing at this time?
ஒன் நேஷன் ஒன் போல் சொல்லிட்டு அதை 2034 கொண்டு போறேன்னு சொல்லி அவ்வளவு தூரம் போயிட்ட அப்புறம் இப்ப 2029 2011 சென்சஸை வச்சு என்ன பண்ணலாம் 2026 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு அரசியல் ஒண்ணு. இப்போ மிக முக்கியமானது தினமலர் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது, 59 தமிழ்நாடு எம்பிக்கள் இருந்தார்களே ஆனால் அந்த 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 டீலிமிட்டேஷன் ஆச்சுன்னா ஏரியா சுருங்கும். தென் சென்னை என்பது 3ஆக வரும், வட சென்னை தென் சென்னை. திருச்சி என்பது 4ஆக போய்விடும். இதுல அது டீலிமிட்டேஷன் வரப்போகுது இன்னும் கூடவே. அதெல்லாம் வச்சுட்டு இப்ப இந்த செஷன்ல பாஸ் பண்ண போறாளா இல்ல ஸ்பெஷல் செஷன் வைக்க போறாங்களான்னு தெரியல. நரேந்திர மோடி மனதில் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் செய்கிறார். இது காங்கிரஸ் வரவேற்கிறது. ஆனால் மாநில கட்சிகள் எதிர்க்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் எல்லாம் எதற்காக? அவங்க குடும்பத்தினுடைய சொத்து போயிடும். சார், ஒவ்வொரு முறையும் தேசிய நிகழ்வுகளை சொல்றீங்க, மாநில கட்சிகள் பேரும் சொல்றீங்க. ஆனா திமுக எவ்வளவு எதிர்க்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி பேர் கூட வரல. குடும்ப கட்சி அப்படி சொல்லியாச்சு. ஒண்ணு இப்ப திமுகவுக்கு ஒருவேளை இன்ப நிதி வரதுனால, அதான் ஸ்டாலினுடைய பேரன் வரதுனால இந்த பில் கொண்டு போறாங்களா? காரணம் என்ன என்று கேட்டால், இந்த பில்லுக்கு திமுக எதிர்க்க முடியாது. கனிமொழியை முன் நிறுத்தியிருக்கிறார்கள். லோக்சபால கனிமொழியினுடைய ரெப்ரசன்டேஷன் as a chief of DMK parliamentary party. அப்ப அவங்க எப்படி எதிர்க்க முடியும்? மம்தா பானர்ஜி எதிர்க்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழகத்தில் ஏற்கனவே கடந்த 3 தேர்தல்களாவே சீமான் அவர்கள் 50% ரிசர்வேஷன் கொடுக்கிறாரு. அவரை பார்த்துதான் நரேந்திர மோடி காப்பி அடிச்சாரா? அது கூட ஒண்ணு வரும். சோ இந்த மரத்துக்காரன் இதனால ஒண்ணு ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி என்னன்னா, ராமகிருஷ்ணன், தமிழக அசம்பிளி எண்ணிக்கை 234 இருந்து 50% கூட்டிக்கலாம். நீங்க முடிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட 234 plus 117 என்ன அது பார்த்துக்கோ. அது வந்ததுன்னா என்ன ஆக போறது? தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். அது இப்ப பஞ்சாயத்துல ஏற்கனவே ஸ்டாலின் பண்ணி வச்சிருக்காரு. பஞ்சாயத்தினுடைய கூத்தெல்லாம் நீங்க பாக்குறீங்க. கணவர் தான் எம்பி மாதிரி எம்எல்ஏ மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்றாங்க, ஒய்ஃப் எல்லாம் சும்மா உட்கார்ந்துடுறாங்க. அது மாதிரி சூழ்நிலை வருமா? இது 2 பக்கமும் அடிக்கும். டபுள் எட்ஜட் வெப்பன். ஒண்ணு, மாநில கட்சிகளை ஒழித்தேன் என்று ராகுல் காந்தியும் நரேந்திர மோடியும் சொன்னாலும் இந்த மாதிரி இந்த கத்தி 2 கத்தி ஒரு கத்தியில 2 முனை இருக்க மாதிரி வந்துருச்சுங்க. இது ரீஜனல் பார்ட்டிஸ் அமைக்கணும். அதே சமயத்துல குடும்பங்கள் நிறைய வந்துடும். இப்போ எல்லா எம்பி, இப்போ உங்களுடைய சிஸ்டர், நீங்க ஜெனரல் வார்டில் பண்ற அவங்க சிஸ்டர் வந்துடுவாங்க. ஆக மொத்தம் அந்த குடும்பம் டீசென்ட்ரலைஸ் ஆயிடும். இதெல்லாம் மனசுல வச்சுன்னு தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இந்த ஒரு மாபெரும் அதிரடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமையும் அது ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இன்று பத்திரிகை எல்லாம் வந்திருக்கிறது. டெல்லி பத்திரிகைகள் விழாவாரியாக வந்திருக்கிறது. கிரண் ரிஜிஜு ட்வீட் போட்டிருக்காரு. அதை தினமலர் நேயர்களுக்கு முதலாக சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். ராமகிருஷ்ணன் சார், இப்போ பாஜக மறைமுகமாக பெரிய மாநிலங்கள்ல இடங்களை அதிகப்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு மறைமுக வழியாக இதை பார்க்கிறதுன்ற குற்றச்சாட்டு இங்கிருந்து வைக்கப்படுதே சார். இருக்கிற இடங்கள்லயே 50% பெண்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் அதிகப்படுத்தி கொடுக்குறீங்க? பெரிய மாநிலங்கள்ல அதிக இடங்களை ஜெயிச்சுட்டா மத்தியில ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற குறுக்கு வழியில போறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அதுவும் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். யார் இருக்க கூடாதுங்க? இப்போ காங்கிரஸ் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பிஜேபி பண்றது. பிஜேபி இஸ் டூயிங் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் டெவலப்மெண்ட். விகாஸ் சொல்றாரு, அதுவும் டெவலப்மெண்ட் தானே. இது பாருங்க, சிறு மாநிலங்களை உருவாக்கியது பிஜேபி 2003, 24, 2020 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஜார்க்கண்ட், உத்தராகண்ட் அதே மாதிரி பண்ணினாங்க. இப்ப தெலுங்கானா பண்ணாங்க அந்த கட்சி. அவங்க ஒண்டி ஸ்டேட்ஸை கொடுக்கலாம். நரேந்திர மோடி எக்ஸ்ட்ரா எம்பிஸ் எம்எல்ஏஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும் என்ன? ஒவ்வொரு கட்சியினுடைய ஒவ்வொரு நிலைப்பாடு அப்படி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் நிச்சயம் வருவாருங்க. இதே ஃபார்முலால வந்ததுன்னா இப்ப 400 சீட் இருக்கு உத்தரப்பிரதேச அசம்பிளியில். அது 600 ஆக போறது.
அதற்கு உதாரணம் என்ன என்று கேட்டால் சைனாவில் வந்து மொத்தம் 1200 MP இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 816 தானே இருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் நரேந்திர மோடி 2014-15 மனதில் திட்டம் போட்டு 15 வருடம் நாங்க இருக்க போகிறோம், 20 வருடம் இருக்க போகிறோம் என்று அமித்ஷா சொல்லி கொண்டு வந்தாரே மீண்டும் மீண்டும், அது இப்ப நிரூபணமாகிறது. ஒரே ஒரு குவிஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த 816 வருடத்துக்கு அடையாளத்தை என்ன பண்ணார் சொல்லுங்க பாப்போம். நரேந்திர மோடி புது நாடாளுமன்றத்தை கட்டினார். புது நாடாளுமன்றத்தில் குறைந்தது 1500 MPக்கள் உட்காருமதி பண்ணி அவர் 30 வருஷத்துக்கு தாண்டி போயிட்டாரு. ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர் ஒரு இந்தியாவிற்கு நல்லது செய்தால் டீசென்ட்ரலைசேஷன், உமன்ஸ் எம்பவர்மெண்ட். இப்ப சந்திராயன் அனுப்பிச்சாரு சந்திரனுக்கு, அங்க போய் இறங்குறதுக்கு சக்தின்னு பேர் வச்சாரு. அதை எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல திரௌபதி முர்மு காமிச்சோடனே பயந்தாங்க எல்லாரும். எதுக்குங்கிறாங்க. இப்ப கல்கட்டால திரௌபதி முர்மு அவமானப்படுத்தினாங்க மம்தா பானர்ஜி. இது பெண்களிடையே அதிகாரம் வந்து விட்டால் மாநில கட்சிகள்லாம் அழிந்து போகும் என்றுதான் என் மனதில் படுகிறது ராமகிருஷ்ணன். சார், இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வருகிறாரா, இல்ல காங்கிரஸினுடைய இந்த விஷயத்துல நிலைப்பாடு என்ன? ஆதரவுன்னு சொன்னீங்க, பட் அது செயல்பாட்டுல வருமா? வந்துடும். அதெல்லாம் மனசில் வச்சிருந்தான். இது பாருங்க, இந்தியாவிலேயே நான் குறைந்தது 9 அல்லது 10 பிரதமர்களிடம் நன்றாக பழகி இருக்கிறேன், இன்க்ளூடிங் ராஜீவ் காந்தி. அவருடன் நான் பல பல அயல்நாடு பயணம் செஞ்சிருக்கிறேன். நரேந்திர மோடிக்கு இருக்க சீக்கிரசி மெயின்டைன் பண்ற மாதிரி எந்த சீஃப் மினிஸ்டர், எந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணது கிடையாது. இவர் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த அனைத்து ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு. இவங்க வரல என்னன்னு அவன் மேலதான் திருப்பி போட்டுருவாரு. ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவகிட்ட 2/3 மெஜாரிட்டி இருக்கு. அதை தவிர இன்று மாலை, அதாவது நாம் இருவரும் பேசுவது டியூஸ்டே 24 மார்ச், இன்று மாலை 2 மணிக்கு ராஜ்யசபாவில் நான் வேற சப்ஜெக்டுக்கு போறேன், ஃப்ரம் தி டீலிமிட்டேஷன் அண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை தவிர. இன்று மாலை 2 மணிக்கு அவர் பேசினார். நேற்று லோக்சபாவில் பேசினார். இந்த 2 பேச்சுகளையும் தாத்பரியத்தை பார்த்தால் ஈரானில் நடக்கக்கூடிய போர் விரைவில் நின்றுவிடும். அதற்காக திரைமறைவில் பல விஷயங்களை நரேந்திர மோடியும் நரேந்திர மோடி அரசாங்கமும் செய்து வருகிறது. இதை தூரத்திலேருந்து பார்க்கறத விட கிட்ட பார்க்கறதுல ஒரு மஜா வருது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு ஜாய் இருக்கு. ஏன் தெரியுமோ, அமித்ஷா இப்போ 3வது சப்ஜெக்டுக்கு போறேன். அமித்ஷா ஏன் சென்னைக்கு வரல, எடப்பாடி டெல்லிக்கு போறாருன்ட்டு. அட பைத்தியக்காரங்களா, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வராருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் திமுக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுன்னு ஏமாத்துறாங்களா, புரியாத ஏமாத்துறாங்களான்னு தெரியல. பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, ராஜ்நாத் சிங் சரி, ஜெய்சங்கரும் சரி, நிர்மலா சீதாராமனும் பிரதிதினம் காலை மாலை இரவு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற அமைப்பில் அவர்கள் பேசுகிறார்கள். உலக போர் விட்டது, அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் அதை ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ராமகிருஷ்ணன், ABCDEFGHIJK 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த 26 ஆல்பபெட்ஸ் இருக்கக்கூடிய 190 கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த 190 கண்ட்ரிஸும் அஃபெக்ட் ஆகும் இந்த வேர்ல்டு வார்ல. செயின் ஆஃப் சப்ளை எங்கானோ ஒரு இடத்துல அடிக்கும். இந்தியா கொரோனா சமயத்துல 140 கண்ட்ரிக்கு மருந்து அனுப்பிச்சாங்க. அந்த பெருமை நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ABCD சொன்ன பாருங்க, அனைத்து தேசங்களிலும் அனைத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த 140-150 கண்ட்ரியோட பேசியிருக்காரு. அண்ட் செகண்ட் திங், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் தலையங்கம் எழுதி நரேந்திர மோடி இதற்கு ஒரு வழி கொண்டு வர வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், ஈரானில் இருந்து 24 கப்பல்களை, கேஸ் வச்சிருக்கு, பெட்ரோல் இருக்க கப்பல்களை அந்த ஹோஸ்ரூங்கிற அந்த டன்னல் வழியாக கொண்டு வந்தது. அதுக்கு அமெரிக்கா 2 சைடு எக்ஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த கப்பல்களை. அந்த ஒரு பெருமை நரேந்திர மோடிக்கு சாரும். ஏன்னா ஈரான் பர்மிஷன் கொடுத்தாங்க, அமெரிக்கா சேர்ந்து நாங்க திருவாட்டம் உங்க இந்தியன் பிளாக் போட்டு வந்துங்க அந்த கது. இது எதை ஒப்பிட வேண்டும் என்றால் ராமகிருஷ்ணன், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், உக்ரைனில் தமிழக மாணவர்கள் 2500 பேர் சிக்கிக் கொண்டார்களே, அகில இந்திய அளவில் 25,000 மாணவர் சிக்கிக் கொண்டார்களே, போர் நிறுத்தினார் புட்டினுடன் பேசி.
போர் நிறுத்திய பிறகு அந்த இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் பத்திரமாக கொண்டு வந்து இந்தியாவில் சேர்த்தார். அதுல பாகிஸ்தானுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நேபாள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவ்வளவு பெரிய சாதனையை சாதித்த எங்க உலக போர் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லீடரோட பேசிட்டு அந்த ஆளுங்களை கொண்டுடணும். இப்பவும் துபாயில 90 லட்சம் பேர் இருக்காங்க கேரளாவிலிருந்து மற்ற மாநிலங்கள். அவங்களெல்லாம் டீபோர்ட் பண்ணி ஆகணும். ஏதாவது துபாய்க்கு ஆச்சுன்னா நல்ல வேலை ஏதோ ஒரு புண்ணியத்துல 5 நாளைக்கு இந்த போரை நிறுத்தியிருக்கார் ட்ரம்ப். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஏன் அமித்ஷா வரவில்லை என்பதை நான் விளக்கினேன். இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா அமித்ஷாவுடைய பிரசன்ஸ் இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட். எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் அஃபெக்ட் ஆகாது. அது சிலதெல்லாம் போன்ல பேச முடியாது, சிலதெல்லாம் உங்களுக்கு நேரதான் பேச முடியும். இதுதான் பின்னணி ராமகிருஷ்ணன். சார், இப்போ எலெக்ஷன் டைம் எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது பாஜக கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரமா திமுக முன்னெடுக்குது. கொரோனாவை விட ஒரு கடினமான காலத்துக்கு நம்ம போவோம்னு சொல்லி சொன்னதை இங்க, அதாவது தயாராகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை இங்க வேற மாதிரி சொல்றாங்க. மக்கள் தயாராக இருக்கணுமா இல்ல மத்திய அரசு தயாராக இருக்கணுமா, முன்னெச்சரிக்கணுமான்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இது பிரச்சாரத்தின் போது எதிரொலிக்குதே சார், இது எதிரான கருத்துக்களை மக்கள் மனசுல விதைக்குதே. மக்கள் தானேங்க மத்திய அரசு, மக்கள் தானேங்க ஸ்டாலின். மக்களுக்கு எதிராக ஸ்டாலின் போல தூக்கி எறியப்படுவார் பதவியில் இருந்து. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் மக்களால் தானே நரேந்திர மோடி நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறார். வேற மு.க. ஸ்டாலின் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், இன்ப நிதியை கொண்டு உட்கார வச்சிட்டார் முன்னாடி. இது என்னது? அதுதான் வித்தியாசம். தமிழகத்தில் வேண்டுமென்றே பல பிரச்சனைகளை எல்லாம் முடுக்கி விட்டு திருப்பி விட்டு திசை திருப்பி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். 10 நாள சண்டி சிரிக்கிறது ராமகிருஷ்ணன். சிங்கிறாங்க எல்லாரும். வி நாராயணசாமிக்கு சீட்டு இல்லைங்கிறாங்க, வயசாயிடுச்சுன்னுட்டு. ஆனா அதே வைத்தியலிங்கத்துக்கு வயசாகலையா, மல்லிகார்ஜுன் கர்கைக்கு வயசாகலையா, ஏன் அவர் ராஜ்யசபா திருப்பி, ஏன் சோனியா காந்திக்கு வயசாகலையா 84, துரைமுருகனுக்கு வயசாகலையா, எனக்கு வயசாகலையா, நீங்க சின்னவர் ராமகிருஷ்ணன். அதெல்லாம் பார்த்தீங்க. இது முன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு ஏளனம் செய்யக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தி ஒதுக்குகிறார்? ஒரு போன் பண்ணல, ஒரு டெலிபோன் கால், ஒரு வீடியோ கிடையாது. ஒரு தமிழ்நாட்டை ஒதுக்கி விட்டார் ராகுல் காந்தி. பீகார் மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு கொடுத்த ஒரு அசிங்கமான ட்ரீட்மெண்ட் ஸ்டாலினுக்கும் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காகத்தான் ராகுல் காந்தி ஓவர்டேக் பண்ணிட்டு சிதம்பரம் மூலமாக சோனியா காந்தி அப்ரோச் பண்ணி ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு பிளவை உண்டாக்கினார் சிதம்பரமும் மு.க. ஸ்டாலினும் சேர்ந்து என்று ஒரு சிடபிள்யூசி மெம்பர் என்னிடம் சொன்னார். இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கணும். நீ ஒரு சைடு ஒன்று சொல்லக்கூடாது ராமகிருஷ்ணன். திமுக இருக்கக்கூடிய அலங்கோலம் இருக்கு பாருங்க. 5 சீட் வாங்கிக்கிறேன்னு விட்டாங்களே, 8 சீட் வாங்கிட்டாரு மிஸ்டர் திருமாவளவன். 5 சீட் வாங்கின சிபிஎம். நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஷாமலாவோட. அதுல நீங்க கிண்டல் பண்றீங்க, நான் ஒரு கிண்டல் பண்றேன். இந்த அபோவ் த டேபிள் 5, பிலோ த டேபிள் 25 கோடியா கேட்க மாட்டாங்களா? 15 கோடி வாங்கினாங்கல்ல சிபிஎம். திருமாவளவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? பிலோ த டேபிள், அபோவ் த டேபிள். அதெல்லாம் திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்குமா? தமிழகத்தில் போதைப் பொருளுடைய அட்டகாசம், சாராயத்தினுடைய அட்டகாசம், பாலியல் தொழில் அட்டகாசம், இதெல்லாம் பேச்சு தான். நேற்று வந்த கணித்து கணிப்பு படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 35-40 வந்து அதிகம் சொல்றாங்க. சார், மாணிக்கம் தாக்கூர் பேச்சு மீண்டும் அடிபடுது. காங்கிரஸ் பேசாதீங்க ராமகிருஷ்ணன் அவரை பற்றி. சார், அவர் ஸ்பீக்கர் முன்னாடி போட்டிருக்காரு சார். சார் ட்வீட் போட்டிருக்காரு மறுபடியும். ஒரே நிமிஷம் ராமகிருஷ்ணன், நீங்க என்னோட சண்டை போடாதீங்க, நான் உங்களோட சண்டை போடுவேன். ஒண்ணு நாடாளுமன்றத்தில் ஓம் பிர்லா சபாநாயகருக்கு எதிரே அவர் பெஞ்சு மேல மேஜை மேல ஏறி நின்று நடனம் ஆடுகிறார். ரூல்ஸ் புக், கான்ஸ்டிடியூஷன் புக் எல்லாம் கிழித்து எறிகிறார். அவ்வளவு பெய்யக்கூடிய ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய மாகுலி தாக்கூரை பற்றி பேசாதீங்க. ஜோதிமணி வந்து பெரிய பேனர் எடுத்துன்னு பிரைம் மினிஸ்டர் அடிக்கிறதுக்கு போயிட்டாங்களா அவங்களுடைய ஷீட்டுக்கிட்டுக்க 10 பெண்மணிகளுடன். அது யார் அனுப்பிச்சாங்க? ராகுல் காந்தி அனுப்பிச்சாரா? அதனால ஸ்பீக்கர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இவர் பண்ணது தப்பு. ஸ்பீக்கர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற்று வந்துட்டா நான் மாணிக் தாக்கூர் கெஞ்சுறாரு, என்ன ப்ளீஸ் டேக் மீ இன்சைட், என்ன சஸ்பெண்ட் பண்ணாதேன்னு. எதுக்கு தப்பு செய்வானு, தண்டனை வாங்குவானு, மன்னிப்பு கேட்பானு, நின்று ட்ரீட் பண்ணிருக்காரு.
அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணியை எப்படியாவது பண்ணாங்க. ப. சிதம்பரம் உள்ள வந்து பண்ணாரு. இப்போ என்னன்னா மறுபடியும் ஒரு சின்ன குழந்தை கையில காரை வச்சுட்டு ஒரு கார் ஷோரூம் இருக்கிற காரை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் கைகூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? காங்கிரஸோட இவர் இன்னமும் சண்டையில தான் இருக்காரா? காங்கிரஸோட இல்ல, திமுகவுடன் சண்டையில இருக்காது. திமுகவினுடைய மு.க. ஸ்டாலினை வெறியேற்றுவதற்காக, உசுப்பி விடுவதற்காக ராகுல் காந்தி செய்த சதி என்ன என்று கேட்டால், மாணிக் தாக்கூரை செல்வ பெருந்தகைக்கு மேலாக ஒரு கமிட்டி போட்டு அவருக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. சார், ஆனா ராகுல் காந்தியே ஒரு திமுகவுக்கு எதிராக பேசுவதை பேச வேண்டாம்னு சொன்னதாகவும் சொன்னாங்கல்ல சார். இப்ப அது அவர் பேச்ச கேட்கலையா? எதுக்கு அவரை பிரச்சாரத்துக்கு போட்டிருக்காங்க? ஜோதிமணியை போட்டிருக்காங்க. ஏன் மாணிக் தாக்கூரை போட்டாரு? ஏன் பிரவீன் சக்கரவர்த்தியை சஸ்பெண்ட் பண்ணல? ஏன் ஜோதிமணியை சஸ்பெண்ட் பண்ண? திருச்சி வேலுசாமி ஏன் விட்டு வச்சிருக்காங்க? அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். திமுக தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி வந்ததுங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அலைஸ் ஆஃப் டிஎம்கே இம்ப்ரெஸ் அப்பான் ராகுல் காந்தி டு சஸ்பெண்ட் மாணிக் தாக்கூர். அது அந்த சிபிஎம் எல்லாம் கூட சொன்னாங்களே. பிரவீன் சக்கரவர்த்தி ஹூ இஸ் இன்னுட்டு, அதே பிரவீன் சக்கரவர்த்தி தானே சொன்ன தமிழ்நாடு கடங்கார அரசாங்கம்னுட்டு. சோ ஆக மொத்தம் மாணிக் தாக்கூர் போட்ட ட்வீட் அவர் மீசையை போடுறாரு தடால்னுட்டு. பாரதியார் மீசை யாருக்குமே ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. அவர் தான் கொடுத்தாரு. அதான் கொடுத்தாரு. ஆக மொத்தம் தமிழகத்தில் ராகுல் காந்தி தமிழக அரசியலை குழப்பினார். அதற்கு உறுதியாக இருந்தார் ப. சிதம்பரம். ராகுல் காந்திக்கு உறுதியாக இருந்தது யாரு என்று கேட்டால் மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள். சார், காங்கிரஸ்ல தமிழ்நாட்டில் சிட்டிங்ல 17 எம்எல்ஏஸ் இருக்காங்க சார். இவங்களுக்கு மீண்டும் காங்கிரஸ்ல சீட்டு வாங்குறதுக்காக பெரிய பேரம் நடக்குது. திமுக தலைமை அது கொடுக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு இருந்த சீட்லயே மறுபடியும் கொடுக்க மாட்டேங்குது, அதுக்கு பணம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. இதுல உண்மை இருக்கா? ராகுல் காந்தி வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு, பணம் கேட்கறாங்க சார் சிட்டிங் எம்எல்ஏக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகை மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு, அலிகேஷன் இருக்கு. என்ன உண்மை? எப்படி மார்கரெட் ஆல்வா கர்நாடகாவில் இருந்து கொண்டு பல செய்திகளை சொன்னார்களோ, ராஜ்யசபால காங்கிரஸ் எம்எல்ஏக்களை காங்கிரசுக்கு விரோதமாக ஓட்டு கொண்டு செய்கிறார்கள் வட இந்தியாவில், குறிப்பாக ராஜஸ்தான், குறிப்பாக ஒடிசா. 27 எம்எல்ஏக்கள் கிராஸ் அவுட் பண்ணி. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விஷயம் நடக்குது. என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் 28 பேருக்கு புது ஆளை கொண்டு வாங்குறாரு, எக்ஸப்ட் பெருந்தகை. இல்ல அப்படின்னா அந்த 25ங்கிறது 28ங்கிறது 22 23 ஆயிடும். எந்த சீட்டுக்கு எடுத்து வாங்கினாலும், எந்த பணம் கொடுத்து வாங்கினாலும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டால், அதை வளர்த்து விடுகிறார்களே. இன்னும் கிருஷ்ண அலூருங்கிறவர் பீகார்ல போன போது ஏர்போர்ட்ல ஓட விட்டாங்களே ராமகிருஷ்ணன், அதே காங்கிரஸ்காரங்க. காரணம் 5 கோடி வாங்கிட்டாரு எல்லாத்தையும். அவரு காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுன்னு கடைசி கட்சியில காங்கிரஸ் 6 எம்எல்ஏ வந்தாங்க. அந்த 6 பேரும் நிதிஷ்குமாரோட சேர்ந்துட்டாங்களே சென்ற மாதம். ஹரியானால கூட 7 கோடி ரூபாய் வாங்கினதாகவும் தகவல் வந்தது. ராபர்ட் வத்ரா அவங்க இன்க்ளூடு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது சார். அதை நான் ட்விட்டரிலும் பார்த்தேன், செய்தியாகவும் கேட்டேன். அதெல்லாம் நம்ம காமெண்ட் பண்ண வேண்டாங்க, அது இன்டர்னல் ஒப்பீனியன் சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முதுகில் குத்தியது ராகுல் காந்தி. திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இறக்கப்படுமே, ஆனால் பொதுமக்களால் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ், அதற்கு காரணம் ப. சிதம்பரம். எல்லாம் பாஜக பயமுறுத்திட்டு கடைசியில் அவங்களுக்கு தனக்கு தானே வாயில மண்ணு போட்டுக்கிறாங்க பாருங்க. சார், இந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு சண்டையாவே இருக்கு, ஒட்டாம இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல எப்படி சார் வின்னிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தொண்டர்கள் ஜெல் ஆவாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலனை தருகிறது. ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் 74% இருக்கிறது. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் கவலைப்படுகிறார். அதனால்தான் நேற்று தினமரல பெரிய ஸ்டோரி போட்டாங்க. ஸ்டாலின் பேச்சாளர்களை வாயை அடைக்கிறோம், வாயை மூடலாம் சொல்றாரு. இவர் தூக்கம் வருது கிடையாது, மித்த பேரை வாயை அடைக்கணுங்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேண்டுமென்றே திமுகவிற்கு எதிராக சதி செய்கிறது. டாப் லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா பாட்டம் லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கண்டிப்பாக திமுகவிற்கு வேலை செய்ய மாட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள். பாதி பேர் பிஜேபிக்கும் அண்ணா திமுக தமிழ் வெற்றி கழகத்துக்கு போவாங்களே தவிர they will not vote for DMK. ஆக மொத்தம் டம்மி கேண்டிடேட் போட்டா என்ன பண்ணுவீங்க? அது சொல்லுங்க. ரிபல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாடம் கொடுக்கட்டுமே. வி. நாராயணசாமி மாதிரி தமிழ்நாட்டில் ஒடுக்கப்படுவோர் 5 பேர் இருக்காங்க.
5 காங்கிரஸ் தலைவர்களை தமிழக காங்கிரஸ் ஒதுக்கிவிடும். இதே செல்வ பெருந்தகை ஏ ஃபாரம் தரமாட்டாரு, பி ஃபாரம் தரமாட்டாரு. சண்டே வரும். சத்தியமூர்த்தி பவன்ல நாற்காலிகள் பறக்கும், வேஷ்டிகள் கிழியும். சார், சரத்குமாருடைய அதிருப்தி டெல்லியில் எதிரொலிக்கிறதா? எதிரொலிக்கிறது. டெல்லியில் பல பாஜக தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அமித்ஷா நான் பார்க்க மாட்டேன், நைனா நாகேந்திர போயிடுன்னு சொன்னாரு. அதே மாதிரி காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் வராங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதிகமா வராங்க காங்கிரசினுடைய தலைமை செயலகத்திற்கு. இன்று நான் காங்கிரஸ் தலைமை செயலகத்தில் பார்த்தால் வெறித்தோடு இருக்கிறது. அசாம்ல காலி. ராகுல் காந்தி பாட்டில் எங்கேயோ சுத்திட்டு இருக்காரு. வியட்நாம் போயிட்டு மூந்தாண்டி தான் வந்தாரு போல இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்காரங்க வந்திருக்காங்க. ராகுல் காந்தி பார்க்க முடியல. கேசி வேணுகோபால் சொல்றாரு, கோ அண்ட் மீட் செல்வ பெருந்தகைன்னு விட்டாரு. கடைசியில எப்படி அமித்ஷா சொல்றாரோ, நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கோ, டோன்ட் கம் ஹியர், வி கேவ் யூ 28 seats, கோ அண்ட் செட்டில் தேர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. ஆக மொத்தம் தமிழகத்தினுடைய ஒரு எதிரொலிப்பு எக்கோ டெல்லியிலும் கேட்கிறது. தாங்கள் சொன்னது உண்மை. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.